திருவிழாக்களின் போது படிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், எக்காலம் போடாதுன்னு. படிக்கும் போதாங்க தெரியுது எக்காலம் ஒரு கருவி இருக்கு. திருவிழாக்களின் போது எக்காலம் என்ற நீண்ட குழல், திருப்பறை அறிவு தாளம் விசேஷம், நல்ல திருவிழா வைபோக மங்களம். ஒரு மணி நேரத்தை திருமணி நேரமாக பயன்படுத்தி கலைகளின் காவலாளர் ராஜராஜன் என்பதை இவ்வளவு நேரம் நாங்கள் அன்பாக பாட கொடுத்த வெல்லுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இல்லையா? முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? நன்றி மறந்துடுவோம்னு வள்ளுவ பெருமான் அழகா ஒண்ணு எழுதி வச்சாரு. 10 குறள் எழுதி வச்சாரு. அது ஒன்னை அமைச்சுன்னா கூட போதும், நன்றி மறப்பது நன்றென்று. அதனால் இப்பேற்பட்ட சதய விழா நான் முதல்லயே சொன்னேன், சாவண்ணாக்கு சரித்திரம், சாவண்ணாக்கு தரிசனம், யானாக்கு யதார்த்தம். ஆக சதயம் என்பது 1040 1050 என்று நம்மளோட பேரம்பேத்திகளும் பாடும் அளவுக்கு வர வேண்டும் என்று உங்க எல்லார்ட்டையும் ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். இதற்கான பரம்பரை அரங்காவலர் ராஜஸ்ரீ பாபாஜி ராஜா போஸ்லே அவர்களுக்கும், திருமதி பிரியங்கா பங்கஜம் ஐஏஎஸ் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், எங்கள் அன்பு செல்வம் பண்பு செல்வம் பாச செல்வம் பண்பான செல்வம் செல்வம் ஐயா அவர்களுக்கும், திருமதி கோ கவிதா செயலாளர் பொருளாளர் அவருக்கும், சதய விழா குழு அனைவருக்கும், எனக்கு அன்போடு புத்தகம் தந்து அருமையாக தலைப்பு கொடுத்து பாட சொன்ன கலைமேந்தன் அண்ணாவுக்கு, எங்க அப்பாவோட நண்பர் அவர்களுக்கும், ஐயா செல்வராஜ் எல்லாம் வந்திருக்கீங்க, அம்மா விஜயலட்சுமி எல்லாருக்கும் என்னுடைய அன்பை சொல்லிக்கொண்டு அழகான இணைப்பை கொடுத்த சிவகுமாரனுக்கும் நன்றியை சொல்லி, பெரிய மனமில்லை, நிறைய கலைகள் காத்திருக்கிறது. மீண்டும் சதய விழாவிலோ அல்லது கொஞ்சம் முன்ன கூட்டியோ நிச்சயமாக வெள்ளிக்காக சந்திப்போம் என்று ஆசை பற்றி அறையில் விட்டேன் என்று கம்பர் சொன்னாரு. அப்படி ஆசை பற்றி அறையில் விடுகிறேன். இப்போதைக்கு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். அப்போது அன்போடு குரல் கொடுத்தார் நேரத்தில் அடுத்த வருஷம் பாடுகிறோம் என்று சொன்னோம்.